ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாலா தாட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷட்டர்ஸ்டாக்கோட ஜூலை மந்த் ஷார்ட் லிஸ்ட் என்ன, அதே மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு எதாவது ஃபீட்பேக் கொடுக்கணாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரியுற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் நீங்கள் இதுலேயும் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதிலையும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, ஷட்டர்ஸ்டாக்கோட ஜூலை மந்த் ஷார்ட் லிஸ்ட் என்ன, ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷட்டர்ஸ்டாக்கோட ஜூலை மந்த் ஷார்ட் லிஸ்ட்டில் மெயினாக இந்த வாட்டி எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் டாபிக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேங்களா, ஸோ இது சம்மந்தமாக தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோஸோ இல்லை வெக்டார்ஸோ இல்லுஸ்ட்ரேஷனோ கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற டாப்பிக்கில் அவங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, ஒரு சீனியர் உமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்களோட வயசு கம்மியான ஒரு யங் உமனில் ஒரு யங் உமனோட ஒரு சேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, ஒரு யோகா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு கேஷுவலாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கேஷுவலாக ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு கையில் ஒரு பீர் பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட ஒரு பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமலோட உட்காந்து விளையாண்டுட்டு இருக்க மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாய் ஒரு பூனையோட விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்பீசிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்குற மாதிரி, ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லை வெக்டார்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எ ஃப்ரெண்ட் இன் நீட். ஓகேங்களா, ஸோ இதில் அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற வந்து ஒரு கொலீக் வந்து அவங்களோட ஒரு இன்னொரு கொலீக்கோட உட்காந்து ஒரு டெஸ்கில் உட்காந்து ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. இல்லை வச்சிங்களேன், ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டை வந்து ஒரு மனசு கஷ்டமாக இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி, அவங்க தோள் மேலே கை போட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி, இல்லை அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கிற மாதிரி, அவங்களுக்கு வந்து இவங்க போய் பார்க்குற மாதிரி, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குற மாதிரி. ஸோ அப்போ போகும்போது ஒரு ஃப்ளவர்ஸோ இல்லை வந்து ஃப்ளவர்ஸ் கொண்டு போகிற மாதிரி, இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பேசுகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ரெண்டாவது டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் சாம்பியன். ஸோ இதில் வந்து மெயினாக அவங்க வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, 50+ பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுறாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி, இல்லை ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இதை மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணுங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் சீனியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ரொம்ப வயசான ஒரு 4-5 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க, ஒரு ஏர்போர்ட்டுக்கோ இல்லை வந்து ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணுற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி எல்லோரும் சேர்ந்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஒரு லோக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் வந்து ஒரு கோல்ஃப் விளையாடுற மாதிரி, இல்லை பப்பில் இருக்கிற மாதிரி, இல்லை ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு கிளாஸு, ஒரு ஹெல்த்து கிளாஸோ இல்லை யோகா கிளாஸோ. ஸோ இந்த மாதிரிலாம் சேர்ந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இல்லை வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த வாட்டி ஷட்டர்ஸ்டாக்கோட ஜூலை மந்த் ஷார்ட் லிஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க டாபிக்ஸ். ஓகேங்களா, என்னென்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, கோல்டன் சாம்பியன்ஸ், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் இன் நீட், அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேங்களா, ஸோ இந்த 3 டாபிக் சம்மந்தமாக நீங்கள் வந்து ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இல்லை இல்லுஸ்ட்ரேஷனோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஷார்ட் லிஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர்ஸ்டாக்கோட ஜூலை மந்த் ஷார்ட் லிஸ்ட். அடுத்தது நம்ம ஷட்டர்ஸ்டாக்கோட ட்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட்ஸுங்கிறது லாஸ்ட் 2 months தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன போயிட்டுருக்குன்னா சம்மர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அது சம்மந்தமாக என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் சம்மர் பேட்டர்ன்னு சொல்லிட்டு இந்த இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெக்டாரில் இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சம்மர் பாருங்கள் இந்த தென்னை மரம், ஸோ அது சம்மந்தமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட எதுவும் ஃபோட்டோஸோ இல்லை இல்லுஸ்ட்ரேஷனில் வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஸோ இது சம்மந்தமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஹை டிமாண்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜூன் 10th அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைடு. ஸோ ப்ரைடு வந்து நல்லா தெரியும். இப்போது இந்த மந்த் வந்து இந்த ப்ரைடு மார்ச் நடக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களாம் வந்து சேர்ந்து நடத்துகிற ஒரு விஷயம். ஸோ அது சம்மந்தமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். வெக்டார்ஸ் இருந்துச்சாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. ஸோ இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் இல்லை வெக்டார்ஸ் இல்லை இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹஜி. ஓகேங்களா. ஸோ இந்த முஸ்லீம்ஸ் போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் டே, அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் டே, அப்புறம் இட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெமோரியல் டே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அவங்க கொடுத்துருக்கிற ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை டிமாண்டில் இருக்குது. இந்த ஃபாதர்ஸ் டே இந்த மெமோரியல் டேவும் ரைசிங்னு இருக்குது. ரைசிங்னா அது இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது டிமாண்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சட்டஸ்டாக்கோட ஜூலை மந்த் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டஸ்டாக்கோட ஜூலை மந்த் ஷார்ட் லிஸ்ட்டும் சொல்லியிருக்கேன், ட்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ இது ரிலேட்டடாக உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இல்லை வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நிறைய உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஜூலை மந்த். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த ஷார்ட் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை போய் கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நீங்களும் ஈஸியாக அந்த கீவேர்ட்ஸும் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அது மாதிரி ட்ரெண்ட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நீங்கள் ஈஸியாக பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணலாம், அசட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரியுது சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.